நமஸ்காரம். ஓம் மகாஷி சர்க்குரு அகத்திய குருவே நமக. இப்போ நம்ம எல்லாரும் நம்ம சுத்தி வேர்ல்ட் வார் வருது, இப்படி இருக்கு, எப்படி ஆக போதோ, பொருளாதாரம் என்ன ஆக போதோ, ஏஐ வந்துடுச்சு, நம்ம எப்படி எக்கனாமிக்கலா முன்னேறது, இந்த மாதிரி ஒரு குழப்ப நிலையில இருக்கீங்கல்ல. இப்போ இதே மாதிரி அகஸ்தியர் வழிபாடு அந்த குரூப்லயும் இந்த மாதிரி பேசுற வழக்கங்கள் உண்டு. எல்லாரும் கன்சர்னா பேசுவாங்க. ஐயோ, உலகத்துக்கு இப்படி ஆக போகுது. நல்ல நல்ல மக்களும் அதனால பாதிப்படைவாங்க இல்லையா? என்னதான் இது ஒரு கால சூழ்நிலை அப்படின்னாலும் இதுல அனு மேமோட வியூஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எப்பயுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்ன நடந்தாலும் அதை ஏத்துக்கிற மனப்பக்கத்துக்கு வாங்க. ஒரு நல்லவங்க அந்த மாதிரி ஒரு கஷ்டம் ஏற்படுது, என்னப்பா நீ இப்படி சொல்ற அப்படின்னு சொல்றவங்க உண்டு, அப்படித்தானே? ஆனா மேம் எப்பயுமே எப்படி சொல்லுவாங்கன்னா, முதல்ல அகத்தியர் வழிபாடுல ஐயாவே, அதாவது கஜராஜ சுவாமிகளுக்கு மொத்தம் 3 பெண் குழந்தைகள் நினைக்கிறேன். அதுல ஏதோ ஒரு குழந்தை ரொம்ப கஷ்டப்படுவாங்க, மிச்சம் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க போல. அப்போ அந்த குழந்தைய வச்சு கஜராஜ சுவாமிகள் வருத்தப்படுறாங்க. அப்போ ஐயா சொல்றாங்களாம், எதுக்கு நீ வருத்தப்படுற? அவ சுமந்த கர்மா அது, அவ கழிக்கணும். நீ எதுக்கு வருத்தப்படுற? நீ வருத்தப்பட்டனா அவ எப்படி கழிப்பா? கழிச்ச பிறகு அடுத்த ஒரு நல்ல விஷயம் அவ தெளிஞ்சிடுவா, நல்ல விஷயங்களை முன்னேறி போவால. நீ அதை முட்டுக்கட்டு போடாத, வருத்தப்படாத இதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மேம் எப்பயுமே நான் வருத்தப்பட்டாலோ நான் ஷேர் பண்ணுவேன்ல சில விஷயங்களை, மேம் எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம், என்னால் இது பண்ண முடியல, என்னால் அடுத்த ஸ்டெப்பு எடுக்க முடியல, வீட்டில் இப்படி அது இப்படி அப்படி இப்படின்னு நான் ஷேர் பண்ணும்போது, கஷ்டங்கிறது ரொம்ப நல்லது. ஆக்சுவலி சஃபரிங்கை பற்றி ஒரு டாப்பிக்கே இருக்கு அகத்தியர் வழிபாடுல. நீங்களாம் நினச்சிட்டு இருக்கீங்க கஷ்டம் ரொம்ப ஒரு கொடூரமான விஷயம் அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலி சஃபரிங் இஸ் த வே டு லெசன் யுவர் கர்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களோட கர்மாவை குறைக்கிறதுக்கு ஒரு வழி சஃபரிங். அதனால கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால நான் கரைச்சிட்டு இருக்கேன், அதனால இப்போ நான் தப்பு பண்ணலாம் அப்படின்னும் இல்லை. முதல்ல விழிப்பு நிலைக்கு வாங்க, அப்புறம் கஷ்டம் ஒரு கஷ்டமா தெரியாது. இதை தான் அம்மா சொல்றதுக்கு எப்பயுமே விரும்புவாங்க. அப்போ இந்த மாதிரி நான் இதுக்காண்டி தான் முதல்ல வந்தேன். வேர்ல்ட் வார் ஆரம்பிச்சிருச்சு, எல்லாரும் உலகத்தின் நன்மைக்காகவும் உலகம் மகிழ்ச்சி உற்று ஆனந்தமாகவும் செழிப்பாகவும் நல்ல முறையில இருக்க பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களோட அத்தனை பேரோட பிரார்த்தனைகளும் இந்த பூமிக்கு கொடுங்க. இறைவா, உங்க ஒளி என் மூலமா பாய்ஞ்சு இந்த இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தோஷமா இருக்கட்டும். ஆமா, செழிப்பா இருக்கு. உங்க இமேஜினேஷன்ல பச்சை பசேர்னு சந்தோஷமா இருக்காங்க மனுஷங்க. எந்த விதமான வாஞ்சை இல்லை, தன்னலம் இல்லை, சுயநலம் இல்லாத மனிதர்களை நீங்க பாவிச்சு உங்களோட இமேஜினேஷன்ல நல்ல 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 தாட்ஸா உருவாக்கி இந்த பூமிக்கு அனுப்புங்க. இதை நான் உங்ககிட்ட தாழ்மையோட கேட்டுக்கிறேன். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. நம்மள அத்தனையோட பிரார்த்தனைகள் நீங்க தியானம் பண்ணும்போது இறைவன்கிட்ட வேண்டுங்க. இறைவா, நான் இந்த உலகம் மகிழ்ச்சியா இருக்குது, இப்படியே நான் இமேஜினேட் பண்ணிட்டே இருங்க, இப்படியே பண்ணுங்க. ஒரு நல்ல நல்ல ஆற்றலை இந்த பூமிக்கு அனுப்புங்க. இந்த பூமி சந்தோஷமா இருக்கட்டும். இறைவா, இந்த பூமி சந்தோஷமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, உங்களால இந்த பூமி சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருங்க. அதாவது நீங்க அதாவது நெகட்டிவ் தாட்ஸை நீங்க ரொம்ப கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுதான் நீங்க அப்படியே பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும். இன்னொரு எடுத்துக்காட்டையும் சொல்றேன். ஒரு அம்மா, அதே அகத்தியர் வழிபாடுல வேதவதின்னு ஒரு அம்மா ஹீல் பண்றாங்க. அப்போ ஒரு டாக் ஒரு பேஷண்ட்ட வர்றாங்க அந்த அம்மா கிட்ட. என்னன்னா, டாக் அவங்களை கடிச்சிருச்சு, புரியுதுங்களா? ஒரு நாய் அவங்கள கடிச்சிருச்சு, அதுக்காக ட்ரீட்மெண்ட்க்கு வராங்க, ஹீல் பண்றதுக்கு வராங்க. அப்போ அந்த அம்மா சப்கான்ஷியஸ்ல போயிட்டு ஹீல் பண்ணும்போது என்னன்னு பார்த்தா, அந்த பிக்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, அந்த அம்மா தொடர்ந்து வீடியோவெல்லாம் நாய் கடிக்கிற மாதிரியே பார்த்துருக்காங்க. ஏன் இப்படி? அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை ரீட் பண்றதுக்கு அந்த அம்மாவுக்கு பவர் இருக்கு. சரி, புரியுதுங்களா? அப்படிதான் ஹீல் பண்றாங்க. ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பேசும்போது தான் தெரியுதான், தொடர்ந்து அந்த அம்மா, யாரு பாதிக்கப்பட்ட அம்மா யூடியூப்ல சும்மா அங்கங்க இன்ஸ்டா, எஃபி இது மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க போல. நாய் கடிக்கிறதா பார்த்துருக்காங்க. அப்போ அந்த இன்ஸ்டன்ஸ்
நம்மளோட மைண்ட்ல அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அது நிஜமாலே பளிச்சிடுச்சு. புரியுதுங்களா? அப்போ நம்மளோட மைண்டுக்கு எவ்வளோ பவர் பாத்தீங்களா? இதுதான் நேத்து தியானத்துல சொல்லியிருப்பாங்க. நீ யாரு, உடல் என்னது, மனம் என்னதுன்னு முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணு. உனக்கு என்னன்னு முதல்ல அந்த பாடம் புரியணும். பாடம் புரிஞ்சாதான் ஒருத்தனை தியானத்துல உட்கார வைக்க முடியும். டைரக்டா போயிட்டு நீச்சல் கத்துக்கணும், குழந்தைய தூக்கி தொட்டில தள்ள முடியாதுப்பா. முதல்ல எல்லாத்தையும் சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி கஜராஜ சுவாமிகள் ஐயா கிட்ட சொல்லியிருப்பாங்க அகத்திய ஐயா. அதனால இப்பயும் நான் சொல்றேன், நல்ல நல்ல விஷயங்களை பாருங்க, நல்ல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க, நிறைய ஆன்மீக புத்தகங்களை படிங்க, நிறைய குருமார்களோட சொற்பொழிவுகள் கேளுங்க. எனக்கு ரீசெண்டா கிருபானந்த வாரியார் இருக்காங்கல்ல, அவங்களோட சொற்பொழிவுகள் ரொம்ப பிடிச்சிருக்கு, படிங்க. அதே மாதிரி நீம் கரோலி பாபா பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன், அவங்களோட விஷயங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து பரமஹம்ச யோகானந்த அந்த ஐயாவோட ப்ரீச்சிங்ஸ், விவேகானந்த ஐயாக்கு அவங்களோட ப்ரீச்சிங்ஸ், இதெல்லாம் நல்லா இருக்கும். நல்லா படிங்க, நல்லா உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரியே சென்ஸ் பண்ணுங்க. நீங்கள் அகத்திய ஐயா கீழே சந்தோஷமா இருக்கீங்கன்னு இமேஜின் பண்ணுங்க. அதே சந்தோஷம் இந்த பூமி, இந்த மக்கள், இந்த இந்தியா, இந்த தமிழ்நாடு, இந்த இடத்துல இருக்கிறனாலும் இந்த இடமும் சந்தோஷமா இருக்குன்னு நினைங்க. அது போல உலகம் எங்கும் எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நினைங்க.